ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் மூலமாக நாம் அநேக காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதத்தில் பல காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான சில காரியங்களை இந்த வீடியோக்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதில் ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் 7 சபைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார், சொப்பனத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தின காரியங்களில் முதல் சபை எபேசு சபை. This church at Ephesus was a revelation given by God to Apostle John while he was there at Patmos Island. அந்த நாட்களில் கர்த்தர் பேசின காரியங்களை இப்பொழுது வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் எப்படிப்பட்ட புஸ்தகம் என்றால், அது தீர்க்க தரிசனமான புஸ்தகம் என்று சொல்லலாம், நிலையான அர்த்தம் கொண்ட புஸ்தகம் என்று சொல்லலாம், அல்லது தீர்க்கமான அர்த்தம் கொண்ட புஸ்தகம் என்றும் சொல்லலாம். இட் ஒர்க்ட் இன் போத் வேஸ். இன்றைய அதை வாசிக்கும் பொழுது கூட சபைக்கு தேவன் பேசுகிறதை சபைகள் கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியத்தை குறித்து ஜெபத்தோடு நாம் கவனிப்போம். இந்த முதல் சபை, 7 சபைகளின் முதல் சபை எபேசு சபை. The first church among the 7 churches is the church at Ephesus. இந்த எபேசு சபை ஏறக்குறைய கிபி 30 முதல் கிபி 100 வரை இயங்கின ஒரு சபை. This church was found during the age AD 30 to AD 100. இந்த சபைக்கு இன்னொரு பேரை வைத்து சொன்னால், இந்த சபை அப்போஸ்தல சபைக்கு ஒப்பிட்டு தேவன் பேசுகிறார். தி அப்போஸ்தலிக் சர்ச். ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் பெருகின தேவ மக்கள் கூடி ஆராதித்த ஒரு சபை என்றும் சொல்லலாம். இந்த சபைக்கு தாய் சபை என்று கூட நமக்கு பேர் வைக்கலாம். இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி a main church among the 7 churches because the people were filled with the Holy Spirit when they first started the church. இந்த சபை குறித்து பார்த்தால், இந்த சபை உபதேசத்தில் சரியாக போதிக்கப்பட்ட சபையாக இருந்தது. The preachers, the pastors, the ministers, the church leaders who were there correctly guided the people with sound doctrines. உபதேசத்தில் சரியாக இருந்தது. அதில் சிலர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல், Apostle Paul preached there, ministered there. தீமோத்தி, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிஷ்யனாகிய தீமோத்தி அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். அப்போலோ, one of the great preachers in the Bible. Apollos, he was there. அகிலாவும் பிரிஸ்கில்லாவும் நம்ம பார்த்தோம். அந்த குடும்பம் அந்த ஊழியம் செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனால் பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள் அந்த இடத்தில் ஊழியம் செய்ததினால் ஜனங்கள் உபதேசத்தில் சரியாக போதிக்கப்பட்டிருந்தார்கள். உபதேசத்தில் சரியாக போதிக்கப்பட்டிருந்த அந்த சபை தற்காலத்தில் இந்த இடம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், துர்க்கி என்ற பகுதியில் இருக்கு. Now this is found in Turkey. இந்த சபைக்கு ஆண்டவர் முதலாவது பேசும்பொழுது அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராய் இருக்கிறார். 7 நட்சத்திரம் என்று சொன்னால், அந்த காலத்தில் நட்சத்திரத்தை கர்த்தர் பேசும்பொழுது ஊழியர்களை குறித்து தேவன் காண்பிக்கிறார் என்று சொல்லுவார்கள். 7 stars symbolized the ministers of God. 7 பொன் குத்து விளக்கு, 7 golden lamps identified and symbolized the church and the people. சபையையும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் அதை காண்பிக்கிறது. அப்போ நம்முடைய கரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை கர்த்தர் தாங்கிக் கொண்டு ஊழியம் செய்கிற சபைகளின் நடுவில் தேவன் உலாவுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த சபைக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த சபை உபதேசத்தில் சரியாக இருந்ததினால் அந்த சபையை 2ஆம் வசனம் சொல்லக்கூடிய, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களெல்லாம் கரெக்டாக அப்போஸ்தலர் தானா என்று சொல்லி பகுத்து அறிகிற அறிவையும் அது பெற்றுக்கொண்டதாக இருந்தது. இந்த சபையை சொன்ன போனால் 3 காரியத்தை இந்த சபைக்கு நம்ம இந்த சபையோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்று சொல்லலாம். திஸ் சர்ச் ஃபர்ஸ்ட் இட் லேபர்ட் அமாங் பீப்புள். அது பணிபுரியும் சபையாக, தேவனுக்காக பிரயாசம் எடுத்த சபை என்று சொல்லலாம். 2வது 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையோடு கூட இருந்த சபை என்று பார்க்கிறோம். இட் வாஸ் a church with patience. பொறுமை இருந்தது. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். யார் சரியான
போதனையை காண்பிக்கிறார்கள், யார் சரியான போதனைகள் இல்லை என்று சொல்லி பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் பொழுதே பகுத்து அறிகிற அறிவு அந்த சபைக்கு உண்டு. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இந்த 3 காரியங்கள் உண்டா? கர்த்தருக்காக பிரயாசம் எடுக்கிறோமா? கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கிறோமா? அல்லது நம்ம கேள்விப்படுகிற எல்லா பிரசங்கங்களையும் அப்படியே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறோமா? இல்லை பகுத்து அறிகிற அறிவோடு கூட எது சரி எது தவறு என்று சொல்லி வேறு பிரித்து காண்பிக்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டா? தேவஜனமே, இந்த சபைகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆலயத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். While we study about the 7 churches in Revelation, we should be very careful to review about our own church, not the building, but you yourself. நாம் நம்மை அர்ப்பணித்து நான் எப்படி இருக்கிறான் ஆண்டவரே என்று நாம் கவனிக்க வேண்டும். இவ்வளவு காரியத்தை சாதிக்கிறது, உபதேசத்தில் சரியாக இருக்கிறது, பொறுமையை காண்பிக்கிறது, தேவனுக்காய் பிரயாசம் எடுக்கிறது, காணிக்கைகளை கொடுத்து அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும் உதவி செய்யவும் எல்லாம் சபை. இட் வாஸ் ரெடி டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் சர்ச்சஸ். பகுத்தறிகிற அறிவு உண்டு. ஆனால் கர்த்தர் 4ஆம் வசனம் சொன்னார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இவ்வளவு காரியத்தை அது சாதித்தாலும் it lacked in one thing, and that one factor was the most important factor a church could ever have. சபைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று தேவன் மேல் இருக்கிற அன்பு. அன்பை துளைத்து விடவில்லை இந்த சபை. இந்த சபையை பார்த்துக்கோ, நீ அன்பை துளைத்தா என்று கர்த்தர் சொல்லுகிற. God never told you lost your love. God said you left your love. Losing something is done without our knowledge, but leaving something is done with our knowledge. Willingly நடக்கிற காரியம், நம்முடைய யோசனைக்கு புலப்படாத காரியம் என்று நாம் சொல்ல முடியாது. தெரிந்தே உன்னுடைய அன்பை நீ விட்டு விட்டாய். இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கு? Do we have that love for God, and the first love and the zeal that we had when we first came into the presence of God? நம்ம ரட்சிக்கப்பட்ட இந்த புதிய அனுபவத்துக்குள் வரும்போது எவ்வளவு தேவனுக்காய் தாகமாக இருந்தோம், எவ்வளவு தேவனுக்காய் வைராக்கியமாக இருந்தோம். அந்த அன்பு இன்றைக்கும் நமக்கு உண்டா? இன்றைக்கு நமக்கு இல்லை என்று சொன்னால், இந்த சபையோடு பேசின ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். You left your first love. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கலாம், நம்ம ஊழியம் செய்யலாம், தேவனுக்காய் வைராக்கியமான காரியம் சாதிக்கலாம். ஆனால் when we don't have that inner relationship with God, that divine relationship with God, when we don't have the love for God, we lack something. நமக்கு ஒரு குறை உண்டு. கவனிக்கணும் தேவ சபையை. அந்த அன்பை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் திரும்ப நமக்கு தர விரும்புகிறார். இந்த சபை இப்படி அன்பை விட்டு விட்டு போன பொழுது கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், குத்தி காண்பித்து விட்டு போகிற ஆண்டவர் இல்லை. அவர் தவறுகளை சுட்டி காண்பிப்பார். அதிலிருந்து மீண்டு வருகிறதுக்கு கர்த்தர் போக்கு வழியையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். God will never pinpoint us and leave. He warns us and also gives us a remedy plan. அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்தில் இந்த சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 5ஆம் வசனம் என்று பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து, முதலாவது ரெமெம்பர், நினைத்துக்கொள். வேர் டிட் யூ லூஸ்? வேர் வாஸ் தட் பிளேஸ், எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப் வேர் வி ஃபெல் ஷார்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி? அந்த வேர் வி மிஸ்ட் த மார்க். அந்த எந்த இடத்துல, எந்த ஸ்பாட்டில், எந்த சூழ்நிலையில் தேவ அன்பை இழந்தோம் நம்ம நினைக்க வேண்டும். வி ஷுட் ரிமெம்பர். ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த சொல்கிறாரு, அதை நினைவு கூர்ந்துட்டு அடுத்த சொல்ல, மனம் திரும்பு. ரிமெம்பர் அண்ட் ரிப்பென்ட். மனம் திரும்பணும். சபைகள், அன்பை இழந்து போன சபைகள், நான் கட்டடங்களையோ பெரிய பெரிய சபைகள் என்று சொல்லவில்லை, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் முதலாவது நினைக்கணும். ரெண்டாவது we should remember, and secondly we should repent. மனம் திரும்ப வேண்டும். repent. இயேசு பிரசங்கங்களில் யோவான் ஸ்நானகன் இறந்து போன பிறகு அவர் செய்த முதல் பிரசங்கத்தில் கவனிச்சிங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி he was preaching about repentance. Repentance
இஸ் a must for every Christian believer. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். மூன்றாவது, God said, ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. ரிப்பீட் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்ப ஆரம்பி. ரிப்பீட் or renew your works. And so remember where you fell. Repent and start again. Repeat your good works. இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் நம்மளை கில்ட்டி கான்ஷியஸ் ஆக்கி குற்ற மனசாட்சியோடு கூட வாழ வைக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் அன்பை விட்டு விட்டோம் என்பதை நாம் உணர்ந்து, ஆமாண்டவரே, I confess today that I left your love. ஆனால் today I want to repent என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு நேராய் வருகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவஜனமே, இந்த அப்படி மனம் திரும்பாமல் போனால் என்ன நடக்கிறது? கர்த்தர் சொல்றார், விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். ஆண்டவர் விளக்கு தண்டு என்பது விளக்குக்கு, எரிகிற விளக்குக்கு அவசியமானது. இப்போ நாம் மனம் திரும்பாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவசியமானதை, அத்தியாவசியமானதை கர்த்தர் எடுத்து விடுவார். He gives chance, but when we don't use the chance, God says, I will remove. கர்த்தர் சொல்றார், I will remove your lampstand. கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறவர் தான். ஆனால் அந்த வாய்ப்பை தட்டி விடுகிறவர்களுக்கு you don't have any chance. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. Are we falling short? Are we falling short of God's love? Are we missing the mark? எங்கேயோ தவறி விட்டோமா? இன்றைக்கு கர்த்தர் மனம் திரும்ப சொல்கிறார். அப்படி மனம் திரும்பி வாழ்கிறவர்களுக்கு, ஜெயம் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், அவனுக்கு தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார். அப்படி என்றால் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய பிரசன்னத்தில் மறைந்திருக்கிறதை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். What was hidden from mankind, God gives to those who are victorious. For those who renew their love back. கர்த்தர் வரப்போகிறார். ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவன் மரணம் அடைவது இல்லை. They will live forever, and that is the glory and blessing God gives to people who are victorious in life. தேவன் வரப்போகிறார். அவர் வருகையில் இப்படிப்பட்ட அன்பை துளைத்து விட்டு நான் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே, அந்த அன்பை திரும்ப பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை உமக்காக உண்மையாய் வாழ்கிறேன், இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி கர்த்தரோடு கூட மனம் திரும்பி தேவனோடு கூட இருக்கிற உறவை சீர்படுத்தி கொண்டால் கர்த்தர் நமக்கும் இந்த பாக்கியத்தை தந்து நம்மை வழி நடத்துவார். சொல்லுகிற போது கடைசியாக சொல்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Those who have ear, whoever has ears, let them hear what the Spirit says. This is not a compulsion. இது ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த வீடியோவை பார்க்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில், Lord, help us to examine our temple, our church. If we have ever left your love, not lost your love, left your love, I'm sorry, I'm coming back என்று சொல்லி remember where you fell and repent immediately to God and start back. Repeat whatever things you have been doing for God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you like how He blessed His people from generations to generations.